கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 42வது அதிகாரம். ஆதியாகமம் 42வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 42:28. தன் சகோதரரை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவருடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். தேசத்திலே பஞ்சம். யாக்கோபு தன் குமாரர் 10 பேரை எகிப்துக்கு அனுப்புகிறார். அங்கு யோசேப்பு அதிகாரியா இருக்கிறார். சகோதரர்களை கண்டு கொள்ளுகிறார். சகோதரர்களை சற்று கடினமாகவே நடத்துகிறார். சிமியோனை பிடித்து கட்டி வைக்கிறார். சகோதரர்களை திரும்ப அனுப்பும் போது அவர்களுக்கு தெரியாம அவங்க சாக்கில் பணப்பை, அவங்க கொண்டு வந்த பணப்பைய வச்சு கட்டி கொடுத்துட்டார். அந்த வேலை கழுதைகளுக்கு தீவனம் போடும்படிக்கு சாக்கு பையை திறந்து பார்க்கும்போது உள்ளே அவங்க கொண்டு போன பணப்பை இருப்பதை பார்க்கிறார். அப்பொழுது ஒவ்வொருத்தரும் மாறி மாறி பார்த்துட்டு திகைத்து சோர்ந்து போய் சொல்ற வார்த்தை, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரே, ஏன் இப்படி பண்றார் ஆண்டவர் எனக்கு? நமக்குள்ளே எழும்புகிற கேள்விகள் தான் இது. இதே போல கேட்கவில்லை என்றாலும் இதே அர்த்தத்தில் பல கேள்விகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் அதனுடைய ரியாலிட்டியை, அதனுடைய உண்மை தன்மை உண்மையாகவே நமக்கு புரியவில்லை என்பதுதான் உண்மை. இதைதான் கடந்த நாளிலே ஆவியானவர் பேசினார், பலப்படுத்தினார், உணர்த்தினார். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தைகள் தான் கர்த்தருடைய ஆவியானவர் பேச விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆமென். அதனுடைய 25வது வசனத்தை வாசித்தால் தெரியும். பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும், அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும், வழிக்கு வேண்டிய ஆதாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டார். இது யோசேப்பின் கட்டளை. யோசேப்பு கட்டளையிடுகிறார். இது யாருக்கு தெரியாதுன்னு, இது இவங்களுக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. நல்ல கவனமா கேளுங்க வார்த்தைகளை. அப்போ ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர் போடுகிற கட்டளை அப்படியே செய்யப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நமக்கானதை நமக்காக கட்டளையிடுவேன் என்று நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது அப்படியே செய்யப்படும் என்று நம்புகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது இவர்களுக்கு உண்மையிலே தெரியவில்லை. இவர்கள் இப்பொழுது வழியிலே பார்த்தீங்கன்னா தெரியும், சாக்கு பையை திறந்து பார்க்கிறாங்க, உள்ள பணப்பை இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அவர்கள் இருதயம் சோர்ந்து போயிற்று. சோர்ந்து போய் சொல்றாங்க, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்று புலம்ப ஆரம்பிக்கிறார்கள். உண்மையாகவே இது புலம்புவதற்கான யோசேப்பின் செயலா என்று பார்த்தால் அதுதான் இல்லை. 43வது அதிகாரத்திலே ஆமென் இந்த காரியத்தை மீண்டும் அவர்கள் எகிப்துக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள். 22வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். மேலும் தானியம் கொள்ளும்படி வேறே பணமும் எங்கள் கையில் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் சாக்குகளில் போட்டது இன்னார் என்று எங்களுக்கு தெரியல என்று சொல்லும் போது அவர்களுக்கு சொல்லப்பட்ட பதில் என்ன? அதற்கு அவன் உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். இது புதையல்னு அவங்களுக்கு தெரியாததுனால அவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். உண்மையிலேயே அந்த இடத்துல அவர்கள் துதிக்க வேண்டியது, ஆனா அவங்களுக்கு விஷயம் தெரியாததுனால புதையல அவங்க புலம்பல் நினைச்சிட்டாங்க. இந்த நாளிலே கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான்.
நம்மளால புரிந்து கொள்ள முடியாததுனாலதான் புலம்பல். யோபுவால புரிந்து கொள்ள முடிந்ததுனால துதித்தான். இது புதையல் தெரிஞ்சிட்டு இருந்தா, சிம்பிளா சொல்லணும்னா, இது இவர்கள் அனுபவிப்பதற்காக இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இவர்களுக்கு அது தெரியாததுனால அப்படியே கட்டி வச்சுட்டாங்க. கொஞ்சம் இந்த வார்த்தைக்குள்ள டிராவல் பண்ண விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு பயணிக்க கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த வார்த்தையை உள்வாங்கணும். நமக்கு தெரியல, நிறைய விஷயம் தெரியாததுனால தான் போல. ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணார் தெரியல. ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செய்தார்? அங்க தானிய வாங்க வர எல்லாருக்கும் இப்படியா யோசிப்பு பண்றாரு? இல்ல, இந்த 10 பேருக்கு மட்டும் ஏன் இப்படி பண்றார்? இதுலதான் விஷயம் இருக்கு. ஆமே, நீ பயப்படாதப்பா, அது உனக்கான புதையல். புதையலை கண்டு கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். மாராவின் இடத்தில் வந்தபோது மோசையின் கண்களுக்கு புதையல் தெரிந்தது. புதையல் தெரிஞ்சதுனால் அந்த மாறா அங்கே மதுரமாய் மாறினது. ஆகார் பெயர்செபா வனாந்திரத்தில் சுற்றி திரிந்து தன் பிள்ளை சாக கிடப்பதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி போய் உட்கார்ந்திருந்து அழுத போது கர்த்தர் அந்த புலம்பலை களிப்பாய் மாற்ற ஊற்றை திறக்கவில்லை, அவள் கண்களை தான் திறந்தார். ஆமென். அப்படி என்றால் என்னை தேவன் ஒரு பாதையில் நடத்துகிறார் என்றால் அதில் எனக்கான புதையலை வைத்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கான புதையல், எனக்கான பொக்கிஷம். ஆமென். ஏசாயா 45:1 முதல் வாசிக்க கேட்டால் நமக்கு தெரியும். ஆமென். அதனுடைய 2:1 கொஞ்சம் வேகமாக வாசியுங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி அவன் வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது. 2வது வசனம், நான் உனக்கு முன்னே போய். 3வது வசனம், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற ஹிடன் ட்ரெஷர், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. இது புதையல்னு தெரியாத வரைக்கும் புலம்பல் தொடரும். ஹல்லேலூயா. என்னை அவர் நடத்துறார். இஸ்ரவேல் ஜனங்களை இந்த மாறா பக்கத்தில் கொண்டு வருவது ஏற்கனவே போட்ட பிளானால தானே. அங்கே ஒரு மரம் ஏற்கனவே வளர விட்டார். ஒரு மரம் வளருது அங்கே வந்து ஆண்டவர் வந்து உண்டாகட்டும் சொல்லி மரத்தை உண்டாக்குனாரா? இல்லை, மரத்தை காண்பித்து கொடுத்தார். ஆல்ரெடி இருக்குது. அப்போ அந்த இடத்துல இந்த ஜனங்க வருவாங்கன்னு ஆல்ரெடி ஆண்டவர் ரூட்டு போட்டுட்டாரு. மாறாவை மட்டும் பார்க்கிறவங்களுக்கு புலம்பல், அது பக்கத்திலேயே புதையல வச்சிருக்கிறார் ஆண்டவர். அப்ப தேவன் என்னை ஒரு பாதையில் நடத்தும் போது அதில் எனக்கானவற்றை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அவைகள் யாவும் அப்படியே செய்யப்பட்டு வருகிறது. அப்போ இந்த ஒரு புலம்பலுக்கு காரணம் என்னவென்றால் சரியான புரிதல் இல்லாததே. அநேகர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இந்த பூமியில மனுஷகுமாரனாய் வாழ்ந்த காலத்தில் நிறைய கேள்விகளை கேட்டார்கள், சந்தேகங்களை கேட்டார்கள். அப்படி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பதில் என்னவென்றால், மார்க்கு சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால உனக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட தப்பான எண்ணம் வருது, ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா, சிம்பிளா சொல்லணும்னா உனக்கு உண்மையிலே விஷயம் புரியல. தேவனை அறியாமல் தேவனுடைய செயலை புரிந்து கொள்ள முடியாது. தேவனை அறிந்து கொள்ளாமல் தேவனுடைய செயலை நம்மளால கிரகிக்கவே முடியாது, நம்மளால அக்செப்ட் பண்ணவே முடியாது, நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன் நமக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருது? ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தது என்ன என்ற கேள்வி வர காரணம் சிம்பிள். நமக்கு தேவனையும் தெரியல, இந்த அதிகாரத்தில் இருக்கிறது யாருன்னே தெரியல. அதுதான் விஷயம்.
அதே நேரத்தில் இவர்களுக்கு யோசேப்பு அறிமுகம் இல்லாதவனும் அல்ல. ஆமென். இந்த நாளிலே சொல்லப்படுகிற செய்தி இதுதான். இந்த புலம்பல் நம்முடைய வாழ்க்கையில மாறணும்னா நாம் அறிந்திருக்க வேண்டிய சில முக்கியமான காரியங்கள், விசேஷமாய் அவரை குறித்து. இந்த யோசேப்பு சகோதரர்களை நிழலாக வைத்து நமக்கும் ஆண்டவரா இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கிற அந்த நெருக்கத்தையும் அந்த உறவையும் அந்த காரியங்களையும் முன்வைத்து தான் இந்த நாளிலே உங்களோடு கூட ஆவியானவர் காண்பித்த வெளிச்சத்தின் பிரகாரமாய் பேச விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. முதலாவது, அவர் யார் என்பதை நாம் அறிந்திருக்கணும். இந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர் யார் என்பதை அறிந்திருக்கணும். அறியலைன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நேரம் கூட புலம்பல் தான் வரும். 5 புலம்பல் தாங்க, 150 சங்கீதம் இருக்கு. ஆனா நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா 150 புலம்பலும், அதுக்கிடையில எங்கேயோ ஒரு இடத்துல 5 சங்கீதங்களும். அவன் ரீசன் என்னன்னா, புரியல. ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி பண்றாரு, ஏன் இப்படி நடத்துறாரு, புரியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்களை ஆரம்பத்தில் யோசேப்பு கடினமாய் நடத்தின போது அவங்க மாறி மாறி என்ன சொன்னாங்கன்னா, நாம சகோதரனுக்கு இப்படி பண்ணோம் பார்த்தீங்களா, அதனால தான் நமக்கு தண்டனை. அதை அவங்களால உள்வாங்க முடிஞ்சது. ஆனா இது அவங்களால உள்வாங்க முடியல. அதாவது நம்ம ஒரு தப்பு பண்ணி நம்ம வாழ்க்கையில ஒரு தீமையான காரியம் நடக்கும்போது நாம எப்படி அதை சால்வ் பண்ணணும், சார் நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, நான் இப்படி பண்ணதுனால எனக்கு நடந்துச்சு. நம்ம சகோதரனுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம்ல, அதனால பாரு இப்ப நமக்கு அந்த தண்டனை விழுது பாரு. அந்த இடத்துல அவங்க கேட்கல, ஆண்டவர் ஏன் நமக்கு இப்படி செய்தாருன்னு அந்த இடத்துல அவங்க கேட்கல. ஆனால் அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் உணர்ந்ததுக்கு பிற்பாடு எல்லாத்தையும் ஓப்பனா யோசேப்பு கிட்ட சொல்லி எல்லாத்தையும் தெளிவா சொல்லி புறப்பட்ட பிறகு ஓகே இனி பிரச்சனை இல்லைன்னு நினைக்கும் போது புதிய பிரச்சனை. இதுதான் புரியல. ஆண்டவர், நான் வழி தப்பி நடந்த போது என் வாழ்க்கையில விழுந்த அடி நான் புரிந்து கொண்டேன். நான் தப்பு பண்ணேன், நான் விழுந்தேன், இதனால காரணம். ஆனா இப்போ நான் எல்லாம் உங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு வாங்கி உங்ககிட்ட ஒப்புரவாகி உங்க சமூகத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் இனி பிரச்சனை இல்லைன்னு புறப்பட்டா நான் யோசிக்காத பிரச்சனை எல்லாம் வருது. ஏன் தேவன் இப்படி என்னை நடத்துகிறார்? இந்த கேள்விக்கான பதில் தான் முதலாவது, அவர் யார் என்பதை நாம் அறியணும். கூட இருக்கும்படி தெரிந்தெடுத்த சீஷர்கள் படகிலே பயணிக்கிறார்கள் இயேசுவோடு கூட. அவர் கப்பலின் பின்னணியத்தில் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கடல் கொந்தளிக்குது, காற்று பலமாய் வீசுது. அந்த இடத்துல இயேசுவை எழுப்புறாங்க. எப்படி எழுப்புறாங்கன்னா, நாங்கள் மடிகிறோமே, சாகுறோமே, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு எழுப்புறாங்க. இயேசு காற்றையும் கடலையும் அதட்டின போது இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இவர் யாரோ, இவர் எப்படிப்பட்டவரோ அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அந்த இடத்துல இவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தா, இந்த காற்று கொந்தளிக்கும் போது, இந்த கடல் கொந்தளிக்கும் போது, காற்று வீசும் போது இவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா இப்ப அவருடைய வல்லமை வெளிப்பட போகுது. இப்போ அந்த இடத்துல இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மேட்ச் எல்லாம் நடக்கும்போது 10 பாலுக்கு 20 ரன்ஸ் அடிக்கணும்னு வரும்போது ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன் பெவிலியன்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவன் பார்க்கிறவங்க எல்லாம் எப்படின்னா, இவர் மட்டும் இப்ப இறங்கிட்டார்னா கரெக்டா விக்கெட் அவுட் ஆகும். அவர் பேட்ஸ்மேன் வரும்போது வந்து அடிக்க மாட்டார், அது வேற. இருந்தாலும் பார்க்கிறவங்களுடைய எதிர்பார்ப்பு, இப்ப பாரு வந்து அங்க பாரு அவன் தடவிட்டு இருக்கிறான் பாரு, இந்த ஆள் மட்டும் வந்தா 6 பாலுக்கு பண்ற 2 6 தான் முடிஞ்சு. உன் படகுல இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சிட்டுனா, கடல் கொந்தளிக்கும் போது, காற்று வீசும் போது வாயில புலம்பல் வரல, துதிதான் வந்திருக்கணும். ஆனா படகுல இயேசுவை வச்சிட்டோம், நம்ம புலம்ப காரணம் என்னன்னா, இருக்கிறவர் யார் என்று தெரியல. எவ்வளவு எக்ஸைட் ஆகிருக்கணும்.
வாவ், இப்ப பாரு காற்று அடிக்கிறது, அடி அடி அடி, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். ஒரு தலை கல்லை எடுத்தவனுக்கு கிருபையினுடைய வேல்யூ தெரியும் போது, படகுல இயேசுவே வந்து இருக்கும் போது அமைதியா, நம்மளும் என்ன செய்யணும்? அவர் அவர் படுத்து தூங்குறார், நீயும் படுத்து தூங்கி இருக்கணும்ல பேதுருவே. அமைதியா இருக்க வேண்டிய சூழ்நிலையில் கூட அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம், ஆர்ப்பரிக்க வேண்டிய இடத்திலே அலறி கொண்டிருக்கிறோம். இயேசு கடல் மேல நடந்து வந்த போது, ஆண்டவரே நீர் பராக்கிரமம் உள்ளவர் என்று பாடுவார்கள் என்று பார்த்தால் ஆவேசம் என்று சொல்லி பயந்தாங்க. ஆவேசம் என்ன? ஐயோ பேய். ஆண்டவர் அப்படி கடல் மேல நடந்து ஹீரோ மாதிரி வராரு. ஐயோ பேய் பேய், எப்படி இருக்கும்? அவர் அப்புறம் போகிறவர் போல சும்மா காண்பித்தார். ஆனா இவங்க போட்ட சத்தத்துக்கு போயிருக்கணும். நம் தேவனை அறியாமல் நம்முடைய காரியங்களை, அவருடைய நடத்துதலை உள்வாங்கவே முடியாது, உள்வாங்கவே முடியாது. அவரை அறியதான் நமக்கு அவருடைய வல்லமை என்ன, அவருடைய செயல் என்ன, இது நமக்கு புரிய வரும். இல்லைன்னா எத்தனை யாக்கோபின் புத்திரர் என்று பெயர் பெற்றாலும் நமக்கு என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறார், இப்படி பண்ணிட்டு இருக்கிறார், இந்த ஒரு புலம்பல் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையின் தொடராகவே இருக்கும். திடீரென்று இயேசுவை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? திடீர்னு ஆண்டவர் உங்க முன்னாடி வந்து நின்ட்டாங்க, என்ன கேட்பீங்க? திடீர்னு ஆண்டவர் முன்னாடி வந்து நின்னா என்ன நடக்கும்? நம்மளை யாராவது தண்ணி தெளிச்சு எழுப்பணும். இதுதான் உண்மை. இதில் வேற மாற்றம். மார்பில் சாய்ந்திருந்த யோவானுக்கு முன்பதாக சத்தம் கேட்டு திரும்பி பார்க்கிறான். அப்போ மார்பில் பொற்கச்சை கட்டினவர் நிற்கிறார். அடுத்த வார்த்தை, அவன் செத்தவனை போல. இப்படிதான் ஊழியத்தின் ஆரம்பத்தில் எனக்கு ஒரே ஆசை. 2008 ஊழியத்துக்கு ஆண்டவர் அர்ப்பணிக்க வச்சான். எனக்கு ஒரு வாட்டியாவது உங்களை பார்த்துடணும். வந்து ரொம்ப பேசல, ஜஸ்ட் உங்களை நான் பார்த்துட்டேன்னா என்னை நீங்கள் ஊழியத்துக்கு அழைச்சிட்டீங்க அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். அப்படி ஏன்னா எந்த ஒரு வாசலும் ஓப்பன் பண்ணல, ஊழியம் வெயிட் பண்ணி இருக்கணும். சாட்டர்டே யூத் மீட்டிங் நடத்துறது, சண்டே ஆராதனையில் கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ணுறது, வேற இருக்கிறது பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, அப்படி வெயிட் பண்ணுறது. நமக்கு வேற ஒன்றுமே தெரியாது. அப்போ பாட்டு கொடுத்து பாட்டு ஆண்டவர் கொடுப்பாங்க, மியூசிக் பண்ணுறது, பாட்டு ரிலீஸ் பண்ணுறது, இப்படி தான் ஓடிட்டு இருந்து. அப்போ ஆண்டவர் டவுட் இருந்துகிட்டே இருந்து. காற்று இருக்கும் காலத்தில் வர மாதிரி டவுட்டு வேறு ஒரு காலத்தில் வராது. அப்போ ஆண்டவரே, உண்மையிலே நான் ஊழியத்துக்கு என்ன நீங்கள் அழைச்சிங்களா? ஒருத்தர் கூட கூப்பிட மாட்டேங்கிறாங்க. நான் நினச்ச ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சதும் அழைப்பு அப்படி என் மேலே ஒரே ஃபோன் காலாக இருக்கும். இது எப்போவாவது ஒரு ரிங் சப்தம் கேட்கும், எடுத்து பார்த்தா நான் செட் பண்ணி வச்ச அலாரம். இப்போ ஃபோன் எடுக்க டைம் இல்லை, அது வேற. அப்படி இருக்கும்போது தான் ஆகஸ்ட் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வருது. எனக்கு ஒரே ஜெபம், அந்த 31 நாள் ஃபாஸ்டிங் இருந்து எதுக்கு ஜெபம் பண்ணணும்? எப்படியாவது உங்களை பார்த்துடணும், உங்களை பார்த்துடணும், அப்படி உங்களை பார்த்துடணும். பழைய சர்ச்சில், அப்போ சர்ச்சில் தான் தூங்குறது. அப்படி தான் அந்த ஒரு நாள் நைட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே பழைய சர்ச்சு இருந்த ஸ்டேஜ் கீழே பாய் போட்டு படுக்கிறேன். பழைய சர்ச்சில் ஆண்கள் வலது பக்கம் இருப்பாங்க, பெண்கள் இடது பக்கம் இருப்பாங்க. வலது பக்கத்தில் சேர் போட்டிருக்கோம். நைட்டு தூங்கிட்டு இருக்கேன், 2 மணி மாதிரி முழிப்பு வருது. இப்படி இங்கே ஸ்டேஜ் பக்கத்தில் படுத்துருக்கிறேன். அப்படியே அந்த பக்கம் அப்படியே திரும்பி சும்மா அப்படியே பார்க்குறேன். ஒருத்தர் செகண்ட் ரோவில் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படி உக்காந்துருக்கிறாரு. இப்படி பார்த்துட்டு இப்படி திருமணம் பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எப்படியாவது எனக்கு தூக்கத்தை தாங்க ஆண்டவரே. அதுக்கப்புறம் அந்த பக்கம் அதுவும் பயங்கரமா பிரகாசமா அப்படியெல்லாம் இல்லை, சும்மா ஒருத்தர் சாதாரணமா ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு செகண்ட் ரோவில் அப்படி உட்காந்துருந்து இப்படி பார்த்துட்டு இருக்கிறேன். நான் அப்படி இந்த உறக்கத்தில் இப்படி பார்த்துட்டு இயேசுவேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பிட்டு எப்போ தூங்கினேனோ அதுவும் அந்த நேரம் பார்த்து அதுக்கு ஒரு தூக்கமோ ஹார்ட் பீட் அடிக்கிற அடி, இந்த தையல் மிஷின் அடிப்பாங்க தெரியுமா, கிர்ன்னு சவுண்ட் கேட்க தெரியுமா, விசர்த்து. அதுக்கப்புறம் காலையில் சாயங்காலம் விடியற்காலமாகி காலையில் எழும்பி உக்காந்துருந்து பழைய ஜெபத்தை பண்ண வரும்போது தான் பயங்கர தைரியம்டா உனக்கு.
அப்போதான் புரிந்து கொண்டேன், ஆமென், இது விளையாட்டு காரியம் கிடையாது. அதுக்கப்புறம் நான் இயேசுவை கண்டேன். பல விதங்களில் அவரை அறிய 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 என் கண்ணுக்கு அவர் தெரிய ஆரம்பித்தார். அவரை குறித்து வார்த்தை மாம்சமானது என்ற வார்த்தை உண்மை. இதை நீங்க படிச்சு பாருங்க, உங்க கண்ணுக்கு அவர் தெரிவார். ஒவ்வொரு இடத்துல, ஒவ்வொரு சூழ்நிலையில, ஒவ்வொரு தருணத்துல இயேசுவை நம்மளால பார்க்க முடியும், இயேசுவை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அதனால தானங்க இந்த ஆபிரகாமின் மூத்த வேலைக்காரர் ரெபேக்காளை அழைச்சிட்டு போகும்போது வழியில எத்தனை வாலிபர்களை பார்த்திருப்பாங்க. ரெபேக்காள், ஓ இது யாரு, இது யாரு கார்ல போறது கேட்டாங்களா? இது யார் இந்த 2 மாடி வீட்டுல இங்கிருந்து பயோடேட்டா வந்தா கேட்டாங்களா? இல்ல. இது யாரு போஸ்டர்ல, அது கண்ணீர் அஞ்சலி, விட்டுறேன் இல்ல, ஒண்ணுமே கேட்கல. ஆனா ஈசாக்க பார்த்ததும் இது இது இதுதான். ஏன்னா அவரை குறித்து தான் சொல்லி சொல்லி அவரை குறித்து தான் சொல்லி சொல்லி வந்தனால கண்ணுக்கு அவர் தென்படும் முன்னமே தெரிய ஆரம்பிச்சிட்டு. அதுதாங்க சாயல். ஹல்லேலூயா. இயேசு நீ வெளிப்பட போகிறா. இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் மாத்திரம் வஞ்சிக்கப்பட மாட்டார்கள். அதனாலதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்க அற்புதங்கள் அடையாளங்களும் நடக்கும். அற்புதங்கள் அடையாளங்களினால தான் வஞ்சிப்பான். சத்தியத்தை அறிந்தவர்கள் வஞ்சிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த சத்தியம் யாருன்னு. ஹல்லேலூயா. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. ஹல்லேலூயா. அவர் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அறிந்தால் மாத்திரமே நம்மளால களி கூற முடியும். எம்மாவிற்கு 2 சீஷர்கள் போகிறார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகும் அவர்களால் துக்கமுகமாய் தான் இருக்க முடிந்தது. ஏன்? அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாததுனால. எவ்வளவு கொண்டாடி இருக்க வேண்டும். அவர் உயிரோடு இருந்த இது துக்கம் அம்முன்னு போயிட்டு இருக்கிறாங்க. இயேசுவும் அவர்களோடு கூட சேர்ந்து போறார். உங்கள் முகம் துக்கமா இருக்க காரணம் என்ன? அது உமக்கு தெரியாதா? நீர் இருந்த ஒரு கிடையாதா? இப்படி ஒருத்தர் நாங்க நம்பி இருந்தோம், பின்பற்றி இருந்தோம். அவரை அடித்தார்கள், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அதுக்கப்புறம் தெரியுமா அவர் உயிரோடு எழுந்தார். இப்படி சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, அவர் உயிரோடு எழுந்தாராம். ஆண்டவர் பிடிச்சி உட்கார வச்சு, இந்த அளவுக்கு இருக்கிறீங்களே சொல்லி மோசே முதல் தீர்க்கதரிசிகள் எழுதின இந்த பழைய ஏற்பாட்டில், அப்போ புதிய ஏற்பாட்டுன்னு வெளிப்படலை, இதில் சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்தார். விவரித்து காண்பிக்க போது நெஞ்சிலிருந்து அப்படி இருதயம் அப்படி எழுதி ஆரம்பிக்குது. இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தால் கண்கள் திறக்கப்படும். கண்கள் திறக்கப்பட்டால் கர்த்தரை காண முடியும். ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம 20 வருஷம் விசுவாசின்னு சொல்லலாம், ஆனா குழந்தைங்க தான் இன்னும். என்ன ஒரு பாதையில நடக்க விடுறாருன்னா. ஆமென். சகோதரர்களே, நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். நீங்கள் வரும்போது எங்கிருந்து வந்தீர்கள் என்பதல்ல, போகும்போது எங்கிருந்து போகிறீர்கள்? யோசேப்பின் சமூகத்திலிருந்து போகிறீர்கள். அந்த நிச்சயம் வேண்டாமா? அந்த தெளிவு வேண்டாமா? அவர் யார் என்பதை அறிந்திருப்பீர்களே. ஆனால் நீங்க கொண்டாட வேண்டிய, நீங்க அனுபவிக்க வேண்டிய காலத்தில் ஏன் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? மீகா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுத காரணம் இதுதானே. ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? நாம் அறிந்திருக்க வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? அவர் யார் என்பதை. அதனாலதான் பவுல் எத்தனை அடிகள் இயேசு கிறிஸ்துவின் மேல் 40 அடி சாட்டை அடியாய் தண்டனை வெளிப்படுத்தப்பட்ட போது 1 குறைய 39 அடிகள் அடிக்கப்பட்டது. 39 அடிகள் 1 குறைய இயேசு கிறிஸ்துவின் மேல் அடிக்கப்பட்டது போல பவுல் மேல் பல முறை 39 அடிகள். எத்தனை வியாகுலங்கள், வியாதிகள், நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பசி, பட்டினி, நெருக்கம். அப்படி இருந்தும் அவரால் புலம்ப முடியாம மகிழ முடிய காரணம் என்ன? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். புலம்ப வேண்டிய, கதற வேண்டிய
யோபு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த காரணம் என்ன? அவன் தன் மீட்பரை அறிந்திருந்தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆண்டவர் சாத்தான்ட்ட சொல்றார், அவன் உன் கையில் இருக்கிறான் அப்படின்னு. அவன் உன் கையில் இருக்கிறான், ஆனா எல்லையை போட்டு கொடுத்துட்டார். ஆமென். இது குரங்கு கையில பழத்தை கொடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அதை விட தண்டனை. எதுக்கு குரங்கு கையில பழம்? 12 மணிக்கு நமக்கு இலையை போட்டு உனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னா, இல்லை சாப்பாடு போட்டுட்டு அதை தொடக்கூடாது, உன் பக்கத்தில் இருக்க சாப்பிட்றது மட்டும் பார்த்துட்டுருன்னு சொன்னா அதை விட தண்டனை. சாத்தான் கையில கொடுத்துட்டு யோபுவை வச்சுட்டு சொல்றாரு, அவன் உன் கையில் இருக்கிறான், ஆனா அவன் ஜீவனை தப்ப விடு, தொற்றாதுன்ட்டாரு. இப்போ ஒன்றும் பண்ணவும் முடியல. அங்க இருந்துட்டு சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். ஏன்னா எனக்கு தெரியும் அவர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த. என்ன நம்பிக்கைங்க! கஷ்டத்திலும் களி கூறணும்னா கர்த்தரை அறியணும். கர்த்தரை அறிந்தவன் கஷ்டத்திலும் களி கூறுவான். கர்த்தரை அறியாதவன் களி கூறும் காலத்திலும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருப்பான். ஆமென். ஒருத்தங்களுக்கு ஷிப்ல போகணும்னு ரொம்ப ஆசை. கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு டிக்கெட் வாங்கிட்டாரு. டிக்கெட் வாங்கிட்டு ஷிப்ல 3 நாள் டிராவல் முடிச்சுட்டு வரும்போது அப்படியே பாடியா வெளியே வராப்ல. என்னாச்சு? என்ஜாய் பண்ணீங்களா? எங்க நல்லா தான் இருந்து. அப்புறம் என்னாச்சு? இல்லை 3 நாள் ஒண்ணுமே சாப்பிடல. ஏன் சாப்பிடல? டிக்கெட்டு வாங்குறதுக்கு எவ்வளவு காசு, இனி அதுல போய் சாப்பிட போனா அதனால சாப்பிடலாம். ஐயோ, உங்களுக்கு அந்த டிக்கெட் ஃபேர்லயே ஃபுட் எல்லாமே. இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னை ரட்சித்ததே அவருக்கு பெரிய பாடு. இதுக்கடையில என்னை போஷிக்கிறது, உடுத்து வைக்கிறது, பாதுகாக்கிறது ஆண்டவரே. எங்க அப்பா ஒரு செய்தியில் ஒரு பாட்டி விறக தூக்கிட்டு அப்படியே நின்று முணங்கி வழியில் நிற்கிறாங்களாம், சுமக்க முடியாமல். அப்போ ஒரு சில வாலிபர்கள் ஜீப்பில் அப்படி அந்த வழியாக வராங்க. இந்த பாட்டி கஷ்டப்படுறத பார்த்து, பாட்டி நீங்கள் பின்னாடி யாருங்க பாட்டி, உங்களை எங்கே கொண்டு விடணுமோ கொண்டு விடுறேன் பாட்டி. பாட்டியை பின்னாடி ஏற்றி உட்கார வச்சாச்சு. வண்டி போயிட்டுருக்கு. திருப்பி அதே முனங்கள் சுத்தம். ஐயோ ஆண்டவரேன், திரும்பி பார்த்தா விறகு இன்னும் தலையிலேயே. பாட்டி அந்த விறக வைக்கக்கூடாது. என்னை ஏத்தினதே பெரிய விஷயம்பா, இனி இதையும் கூட வச்சு உன்னை கஷ்டப்படுத்த. இப்படிதான் நம்ம இருக்கிறோம். சிரிக்காதீங்க, அந்த பாட்டி நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. என்னை அவர் அனுப்பிவிட என் பாதையில் எனக்காய் அனுபவித்தது எனக்கு புரியாமல் இருக்கலாம், என்னால கிரகிக்க கூடாமல் இருக்கலாம். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், அவர் தீமைக்கல்ல. எரேமியா 29:11 விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. க்ளோரி, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இரண்டாவது அறிந்திருக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், சகோதரர்களே, இந்த யோசேப்பு உங்களுக்கு யார் தெரியுமா? இரத்த உறவு. யாரு? இரத்த உறவு. ஆமென். நமக்கும் இயேசுவுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு, இரத்த உறவு என்பது சாதாரணம் கிடையாது. என்னதான் கடினமா பேசினாலும் உள்ள பாசம் அப்படி இருந்துட்டு இருக்கும். அதனாலதான் வெளியே கடினமா பேசிட்டு உள்ள போய் அழுதுட்டு வருவார். அதான் யோசேப்பு. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் எரேமியா 31, நான் அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் எனக்கு உள்ளம். அந்த வசனத்தை வாசிக்க. எரேமியா 31வது அதிகாரம் 19வது வசனம் என்று நினைக்கிறேன். 19 20 லெஃப்ட் சைடு கீழே. எப்ராயிம் எனக்கு
சார். அத வாசிங்க. என் இளவயதில் நின்றே சுமந்து வருகிறேன். 20 வாசிங்க. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். இதுதான் பாசம். நம்ம செயலை பார்த்து கோவத்துல நீங்கள வேக பார்க்கலாம் வந்திருக்கிறீங்க எல்லாம் சொல்லிட்டு உள்ள போய் உட்கார்ந்து இருந்து, ஐயோ எங்க அண்ணன் எப்படி பேசிட்டேனே என் சகோதரர். இதுதாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்ட போது அவரை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தார். ஒரே பேரான குமாரன் ஒரே பிள்ளைன்னு அர்த்தம். ஆனா அந்த ஒரே பேரானவர் ரோமர் 8:29 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்திலே தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு குறித்திருக்கிறார். ஆமே, சொல்லுங்க பார்க்கலாம். அடி முன்குறிச்சிட்டாரு. இவன் தான் நாளைக்கு பிள்ளையா மாற போறான், பிள்ளையா மாற போறான். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு இதன் அடையாளம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே மகதலேனா மரியாள் இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுவார். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஒரு பாக்கியம்! அதாவது பிதாவுக்கு ஒரே பேரானவர் என்ற இடத்துல அவர் முதற் பேரானவராய் மாறினார்னா அதுக்கப்புறம் பிள்ளைங்க. ஆமென். ஒரு பிள்ளை இருந்தா சொல்லுவோம் எனக்கு ஒரே பிள்ளை, அடுத்த பிள்ளை வந்தா இது எனக்கு முதற் பிள்ளை, அதான் முதற் பேர். இயேசு கிறிஸ்து எபிரேயர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 11வது வசனத்திலே சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படலையா, இதற்காக அவரும் தம்மை தாழ்த்தினாரா. மனிதன் தேவதூதரிலும் சிறியவனாய் படைக்கப்பட்டவன். தேவதூதர்கள் தேவனுக்கு பணிவிடை செய்கிறவர்கள். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மை பிதாவுக்கு பிள்ளைகளாய் மாற்றும்படியாக, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை அப்பா என்று அழைக்கிறாரோ அவரை நானும் நீங்களும் அப்பா என்று அழைக்கும்படியாக அவர் என்ன செய்கிறார்னா நம்மளை பார்த்து சகோதரன்றார். அதுதான் தூதர்களும் ஆசையா பார்த்தாங்களாம். நான் இவனை சின்ன பையன் நினைச்சா நாளைக்கு அவர் எப்படி ப்ரோக்ராம் போட்டு வச்சிருக்கிறார்னா தூதர்களும் இவனுக்கு பணிவிடை செய்யும்படியாக. மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணான தேவதூதரிலும் மகிவர் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. இந்த உறவை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். எனவேதான் 2:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தூதர்களுக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். நாம் பெற்ற பாக்கியம். இவர்கள் என்ன அறியவில்லைன்னா இது நம்முடைய சகோதரன் என்று. எனவேதான் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராய் நம்மை மாற்றி இருக்கிறார். இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறது போல நீ ஜெயிச்சிட்டேனா என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இரட்சகராய் வந்தார், பிள்ளையாய் மாற்றினார், சகோதரர் என்று அழைத்தார். நாளைக்கு மணவாளனாய் வரப்போகிறார், மணவாட்டியாய் அழைத்து கொண்டு போக போகிறார். இயேசுவே நமக்கு எல்லாவற்றுக்கும் ரூபன், சிமியோன்
லேவி, யூதா, நீங்க எல்லாம் யார அப்பான்னு கூப்பிடுறீங்களோ அவரைதான் யோசேப்பு அப்பான்னு கூப்பிடுறாரு. இந்த உறவை பாரு. நம்ம இந்த உறவை பார்க்கறது இல்ல. உறவுக்கு நாம விலை கொடுக்கலனாலும், நாம அதை மைண்ட்ல வைக்கலனாலும், யோசேப்பு அதை நினைத்தார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 42வது அதிகாரம் 7வது வசனம். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் அவருடைய கிருபை. தன் சகோதரர் என்று எப்படி பார்த்து தன் இவர்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியலங்க அவரை. அவர் அறிந்து கொண்டார். சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. நமக்கு உறவு இல்லைன்னு யாருங்க சொன்னா? ஆண்டவர் சொன்ன, உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. என்ன ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார் பாருங்க. நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும், என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவன், நான் ஏறி போகிறேன். என்ன அதன் அர்த்தம்? இன்னைக்கு குமாரனுடைய சாயலை உடையவர் ஏறி போகிறார்னா, நீ அப்பான்னு கூப்பிட்டு இருக்கிற, நாளைக்கு நீயும் இதே சாயலை அடைந்து என்னை போல நீ ஏறி வர போகிறாய். என்ன ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை நினைச்சாலே அவரெல்லாம் கொண்டாடணுங்க. என்ன ஒரு நம்பிக்கை. என்ன சொல்லிட்டு பாரு, என் அப்பா கிட்ட உங்க அப்பா கிட்ட, என் அப்பா கிட்ட எனக்கு போக முடியும்னா உங்க அப்பா கிட்ட உங்களுக்கு வர முடியும்பா. இதற்கு சேரக்கூடாத ஒளியில் வாசமா இருக்கிற அந்த தேவாதி தேவனை இன்னைக்கு அப்பா பிதாவே என்று அழைக்க காரணம் என்ன தெரியுமா? நம்மை போல பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அப்படியே சிம்பிளா சொல்லணும்னா, எனக்கு கை கொடுக்க என்ன போல மாறிட்டார். எனக்கு இப்படி கை கொடுக்க இல்லைன்னா நான் அவர் கை நீட்டினால் நான் கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே, நான் தள்ளி தான் நிற்பேன். அதனால அவர் என்ன போல மாறி, என் கை மாதிரி அவர் கை, என் மாம்சம் மாதிரி அவர் மாம்சம். எனக்கு கை கொடுக்க, என் பிள்ளை என்ன தொடணுங்கிறதுக்காக என்ன போலவே மாறி வந்த என் ஆண்டவருடைய அன்புக்காக தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின அன்பீதுவே ஹல்லேலூயா. தாங்கின அன்பீதுவே, தாங்கின அன்பீதுவே, என்ன நான் சொல்வேன்? இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில். அப்பான்னு கூப்பிட்டு நெருங்குறதோடு மட்டும் இல்ல, நமக்கு ஒரு மூத்த சகோதரர் கூட நமக்கு சப்போர்ட்டிவா நிற்பாங்க. சிலர் நினைச்சிருக்கலாம், எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா. ஆமே. சிலர் சொல்லலாம், எனக்கும் ஒரு அண்ணன் இருக்கிறான். அப்படி சொல்றவங்களும் உண்டு இல்ல. ஏன்னா அந்த உறவு, அந்த இரத்தத்தினுடைய வேல்யூ, அந்த உறவு அவ்வளவு ஸ்ட்ராங். இது அவங்களுக்கு தெரியல, ஆனா யோசேப்புக்கு தெரியுது. இன்னைக்கு நானும் நீங்களும் நிர்மூலமாகாம இருக்க காரணம் நாம் அந்த உறவை கனப்படுத்தினதுனால அல்ல, அவர் அந்த உறவை கனப்படுத்தினதுனால. இதை மறந்துடவே கூடாது. கோவத்துல சகோதரர்களுக்குள்ள சண்டை பார்த்துருக்கீங்க, கோவத்துல பேசிடுவாங்க திடீர்னு பார்த்தா. அதனாலதான் அப்பா கிட்ட வலது பார்சத்திலிருந்து என் ஆண்டவர் பரிந்து பேசிட்டே இருக்கிறார். பாவம், சின்ன பிள்ளை தெரியாம பண்ணிட்டான். ஹல்லேலூயா. என்ன ஒரு உறவை! இந்த உறவை மறந்துடவே கூடாது.
இதை மறந்ததுனால தான் இவர் எனக்கு இப்படி பண்ணிட்டார், இவர் எனக்கு இப்படி பண்ணிட்டார், இவர் எனக்கு இப்படி பண்ணிட்டார் என தெரியல நமக்கு. ஆமென், ஆமென். உறவுல இருந்துட்டு தாங்க போய் அதிகாரத்துல யோசேப்பு உட்கார்ந்தார். அதிகாரத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த உறவு வரல. யோசேப்புக்கும் சகோதரர்களுக்கும் இடையிலான இரத்த உறவு என்பது யோசேப்பு அதிகாரத்தில் உட்கார்ந்த பிறகல்ல, அதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி வந்து இந்த உறவை ஏற்படுத்திட்டு போய் உட்கார்ந்துட்டார். இதுக்கு முன்னாடியே உட்கார்ந்தா பிதாவுக்கு சமமா இருந்தவர், கர்த்தத்துவம் அவருடைய தோளில் இருக்கிறது, ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் பார்த்தாரு உறவு, என் பிள்ளைக்கு நான் கை கொடுக்கணும்னா அவனை மாதிரி மாறி வெறுமையாக்கி வந்துட்டார். ஆமென். வெறுமையாக்கி வந்து உறவு கை கொடுத்துட்டு போய் உட்கார்ந்துட்டார். அதான் வேதம் சொல்லுது, நமக்கு முன்னோடினவர். உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் அனாதை அல்ல, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார், எனக்கு ஒரு மூத்த சகோதரர் இருக்கிறார், எங்க அண்ணன் இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவோ எவ்வளவோ உயர்ந்தது உம் அன்பு, அளவே இல்லா. யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டார். மூன்றாவது ஒரு காரியம், நாம் அவரை அறிவதற்கு முன்னமே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அதே 42:8 ஒரு விசை கூட வாசிங்க. அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. நாம் அவரை அறிவதற்கு முன்னமே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். எரேமியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு 1வது அதிகாரம் 5வது வசனத்துல, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். கோரேசை குறித்து பேசும்போது தீர்க்கதரிசியை கொண்டு, ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேளுங்கள். ஏசாயா 45:4, வெண்கல கதவுகளை உடைத்து நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு நாமம் தருகிறேன். நான் உனக்கு பேர் வச்சேன்பா. கவனிங்க, பிறக்கிற குழந்தைக்கு எது அம்மா எது அப்பான்னு எப்போ தெரியும்? வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சரி, பிள்ளை வளர்ந்த அம்மா அப்பான்னு கூப்பிடட்டும், அதுக்கப்புறம் பேர் வைக்கலான்னு யாராவது பேர் வைப்பாங்களா? இல்லை, பிறக்கிறதுக்கு முன்னாடியே 2 பேரை செலக்ட் பண்ணி வைப்பாங்க. ஆம்பளை பையன் பிறந்தா இந்த பேர், அந்த குழந்தை பிறந்து கையில் வந்ததும் அந்த பேர் வைப்பாங்க பாருங்க. அந்த பேர் வைக்கும்போது எங்கள் அப்பா தான் பேர் வச்சாங்கன்னு தெரியாது, எங்கள் அப்பா தான் என்ன தூக்குறாங்கன்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது, எங்கள் அம்மா தான் என்ன தூக்குறாங்கன்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது. நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நான் பேர் வச்சிட்டேன். மோசேயிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இதே ஏசாயா 45:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். சிம்பிளா சொல்லணும், நான் உன்னை உடுத்து வித்தேன்கிறார். நல்ல கவனிங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு கிருபை கிடைத்ததா? நாம் பிறக்கும் போதே கிருபை கிடைத்ததா? நான் ஆண்டவரை அறிந்து நான் சபையில் சேர்ந்த பிறகு தினமும் நான் காக்கப்படுகிறேன், நான் உடுத்துவிக்கப்படுகிறேன், போஷிக்கப்படுகிறேன் நான் சொல்லுகிறேன்? இல்லை, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னும் நீ என்னை அறியாதிருந்த நான் உனக்கு இடை கட்டினேன், நான் உன்னை ட்ரெஸ் பண்ணி விட்டு. ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க, நம்மை அறிந்திருக்கிறார். எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? அவருக்கு தெரியும் எப்படி நடத்தணும்னு. யோசேப்புக்கு தன் சகோதரர்களை எப்படி நடத்தணும்னு தெரியுமானால், ஆமென், என்னை மீட்டெடுத்து என்னை ரட்சித்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் என்னை எப்படி நடத்தணும்னு. என்னை எப்படி நடத்தணுமோ அப்படிதான் நடத்துறார். அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். 4வதாக, எதை செய்தாலும் நன்மைக்காகவே செய்கிறார்.
ரோமர் 8:28 பார்க்க வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். என்ன சொல்லுங்க? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. இந்த வார்த்தையை டெய்லி படிச்சாலும் தப்பு. டவுட் வரும்போதெல்லாம் படிச்சிருங்க. ஏன் இப்படி நடத்துகிறார் என்ற கேள்வி வரும்போது ரோமர் 8:28 எல்லாரும் சொல்லுங்க. ரோமர் 8:28 ஏன் நடத்துறான்னு நமக்கு கேள்வி வரும்போதே இந்த 8 நம்மளை கொட்டணும். ஆமே. என்ன? சகலமும். சொல்லுங்க. சகலம். அடுத்த வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் அவர் முதற் பலனாரா, நம்மளை பிள்ளைகளாக்கினார், அவருக்கு சகோதரராக்கினார் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அப்ப கேட்கலாம், இந்த யோசேப்பு ஏன் கடினமா நடத்தினார்? நல்ல கவனிங்க. அந்த இடத்துல வந்தது வெறும் 10 பேர் மட்டுமல்ல. 41வது அதிகாரம் அதனுடைய 57வது வசனம். சகல தேசங்களிலும் கொடிதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். இப்போ யோசேப்பின் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வெறும் 10 பேர் இல்ல, 10,000 அல்ல, அதற்கு மேல சகல தேசத்தார் வந்திருக்கிறாங்க. அது நடுவில் ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. இந்த யோசேப்பு மற்ற எல்லாரையும் விட்டுட்டு இந்த 10 பேர், நல்ல கவனமா கேளுங்க, கோடி ஜனம் இருந்தாலும் உறவில் இருக்கிறவனை பரலோகம் கண்டிப்பா பார்க்கும். நாம மிஸ் பண்ணோம். நமக்கு சொந்தக்காரங்க நிறைய இருந்தா 2 பேருக்கு கார்டு கொடுக்க மிஸ் பண்ணிடுவோம். சொந்தக்காரங்க நிறைய இருந்தா எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஆனா ஆண்டவரை பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்கள் இருந்தாலும் யோசேப்பை பாருங்க, 10 பேர் அந்த கூட்டத்தில், 10 பேர்லாம் ஒரு சகல தேசத்தார் இருக்கிற இடத்துல 10 பேர் இருந்தா ஏதாவது தெரியுமாங்க? கடல்ல ஒரு பாட்டில் தண்ணி ஊற்றிட்டு இங்கே தான் எங்கேயோ ஊற்றுனேன், ஆனா அவருக்கு தெரியும். அதுதான் தாவீது சொல்றார், ஆவிக்கு மறைவாக நான் எங்க போவேன்? உறவில் இருக்கிறவன் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே அவருடைய கை அவனை பிடிக்கும். பார்த்துட்டு ஏன் இந்த 10 பேர் எல்லாரும் வாருங்க, காசு கொடுத்து தானியம் வாங்கிட்டு போறாங்க. மற்றவர்களுக்கும் யோசேப்புக்கும் இடையே இருக்கிற உறவு என்பது காசு கொடுத்து தானியம் வாங்கிட்டு போறது வரது, அவட்ட கேட்கறது வாங்கி இதோட முடிஞ்சு. ஆனா இந்த 10 பேருக்கும் யோசேப்புக்கும் இருக்கிற உறவு என்பது காசு கொடுத்து வாங்கிட்டு போற உறவு அல்ல, இரத்த உறவு. இது அவங்களுக்கு தெரியலனாலும் யோசேப்பு இந்த உறவை மிஸ் பண்ண விரும்பாதனால மற்றவர்களோட வித்தியாசமாய், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்து கொள்ள சித்தமாயிருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு, இவங்களுக்கு கேட்டதும் தானியத்தை கொடுத்தா என்ன இருக்கும்? மற்றவங்க கூட இவங்களும் போயிருப்பாங்க. மற்றவங்க கூட போவதற்கல்ல நம்மை அழைத்தது. யோசேப்பு கடினமாய் நடத்த 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 அங்க என்ன நடக்கிறது? அவர்கள் யோசேப்பின் சமூகத்தில் நின்று கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒரு கடினமான சூழ்நிலை அனுமதிக்கிறார், நான் புரிஞ்சுக்கோங்க, பிரசனத்துல வச்சிட்டு இருக்கிறார் அர்த்தம். கடினமா, வெளியே தான் கடினம், உள்ள போய் அழுதுட்டு வருவார். என் ஜனமாகிய குமாரத்தியை நான் வேறு எந்த பிரகாரம் நடத்துவேன் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஏன் மற்றவங்களை விட்டுட்டு இந்த சகோதரர்களை இப்படி பாடுபடுத்துறீங்க யோசேப்பேன்னு கேட்டா ஆண்டவர் ஒரு வார்த்தையை காண்பித்து கொடுத்தார். அதனுடைய 9வது வசனத்தை நிறுத்தி நிறுத்தி வாசிக்க கேட்கலாம். யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை மற்றவங்க எல்லாம் கவனிங்க, வருவாங்க வாங்குவாங்க, விட்டுரு விட்டுரு விட்டுருன்னு யோசேப்பு அவருடைய ஸ்தானத்திலிருந்து விட்டுரு 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 விட்டுருன்னு சொல்லும் போது இந்த 10 பேரை பார்த்துறதும் விட்டுறாத விட்டுறாத. ஏன் யோசேப்பு? எனக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கிறது, எனக்குள்ள ஒரு திட்டம் இருக்கிறது.
இதற்குள்ளே, இந்த திட்டத்துக்குள்ள இந்த 10 பேர் இருக்கிறாங்க. இவங்களை மற்றவங்களை மாறி விட முடியாது. இவர்களை மற்றவர்களை மாறி சும்மா விட முடியாது. இந்த யோசேப்புக்குள்ளே ஒரு தரிசனம் இருக்கிறது, ஒரு திட்டம். பல நாட்களாய், பல வருடங்களாய், பல மாதங்களாய் எனக்குள்ளே இருக்கிறது இந்த திட்டம். அதான் பைபிள்ல பாத்தீங்களா, யோசேப்பு கண்ட சொப்பனம், யோசேப்பு குறித்த சொப்பனம். ஆனா இங்க எழுதப்பட்ட வார்த்தையை பாத்தீங்களா, யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனம். என்னை ஏன் அப்படியே, ஏன் நான் சொன்னேனே ஆண்டவர், என்னை விட்டுருங்க ஆண்டவரேன்னு, என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு மோசே மாதிரி சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் என்னை விடாம துரத்துறீங்கன்னா, அவருக்குள்ளே உன்னை குறித்த ஒரு திட்டம் இருக்கிறது. அது நிறைவேறுவதற்காகவே எங்க இருந்து அடிச்சு கொண்டு வராரு பாத்தீங்களா. தேசத்தில் கொடிய பஞ்சம் என்ற வார்த்தை இருக்கிறது. அதனாலதான் இவங்க வாராங்க தேடி. ஹல்லேலூயா. ஆண்டவர் விட்டுருங்க. அந்த சபை நம்ம காலத்துல பவுல் மாதிரி ஒரு ஆள், சவுல் மாதிரி ஒரு ஆள் இருந்தாருன்னா நாம் என்ன சொல்லுவோம், ஆண்டவர் அவனை ரட்சியும்னா சொல்லுவோம். ஸ்தேவான வேற கொலை செய்ய காரணமாயிட்டு, ஆண்டவரே அப்படி பின்னாடி இப்படி ஒரு தட்டு இல்ல, என்னெல்லாம் ஆண்டவரை போற வழியில உணர்த்தும் ஆண்டவரே. ஆமென். இல்ல ஆக்ஷனோட ஜோம், அந்த ஆக்ஷன்லயே தெரியும். மேல தட்டி கீழே தட்டி, ஆண்டவரை அவர்களை எப்படியாவது சந்தி, எப்படி இப்படி வெட்டி போட்டுருங்க. ஆண்டவர் விடல அவனை. ஏன்னா கலாத்தியருக்கு எழுதும் போது, தாயின் வயிற்றில் இருக்கும்போது பிரித்துட்டார். ஏன் இன்னும் திராட்சை தோட்டங்கள் நடுவில் ஒரு அத்தி மரம் வளருது. எஜமான் வந்து சொல்றார், இதை வெட்டி போட்டுரு, கனியில வெட்டி போட்டுரு. அதை பராமரிக்கிறார். சொல்றார், 1 இயர் பார்க்கலாமா, நான் அதுக்கு செய்ய வேண்டியதை செய்யறேன். எனக்குள்ள ஒரு திட்டம் இருக்கு. எத்தனை எத்தனை முறை விலகி ஓடி இருப்போம். விடாம துரத்தி வந்து எங்க பிடிக்கணுமோ எங்க பிடிச்சு, சில நேரத்தில் கையை பாரமா வச்சு, ஆண்டவர் அவங்கெல்லாம் வராங்க, நல்லா இருக்கிறாங்கப்பா, என்னை ஏன் அப்படி விட மாட்டேங்கிறீங்க, என்னை ஏன் அப்படி வாழ விட மாட்டேங்கிறீங்க. எனக்குள்ள உன்னை குறித்த திட்டம் இருக்கு. என்னை குறித்த திட்டம் எனக்குள்ளே அல்ல, எனக்கு அந்த இரத்த உறவை ஏற்படுத்தி தந்தவருக்குள்ளே என்னை குறித்த திட்டம் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதற்காக எப்படி நடத்துறார்? கடினமா நடத்துறார். க்ளோரி க்ளோரி. அவங்க கண்களுக்கு முன்பதாக சிமியோனை கட்டுகிறார். கண்களுக்கு முன்பதாக சிமியோனை கட்டுகிற அதே நேரத்தில் அவர்களுக்கு மறைவாக அவர்களுக்கான பொக்கிஷத்தை கட்டுறார். இதுதான் யோசிப்பு. இதுதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சில நேரத்தில் இடுப்பு மேல பாரத்தை ஏற்றுவ மாதிரி இருக்கும். சில நேரத்தில் மனுஷர்களை நம்ம தலை மேல ஏறி போக பண்றது மாதிரி இருக்கும். சில நேரத்தில் தீயையும் தண்ணீரையும் கடப்பது போல இருக்கும். ஆனா கண்ணை திறந்து பார்த்தா செழிப்பான இடத்துல நல்ல கைகளை தட்டி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கண்களுக்கு முன்பதாக அதனுடைய 24, 25 வசனங்களை வாசியுங்கள். 42, 20 அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோட பேசி அவர்களின் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான். ஆமென். அப்போ இவங்க பார்க்கிறதெல்லாம் இவங்களுக்கு அழணுங்கிற காரியம் தான். ஆனா இவங்க அறியாத ஒன்று. அடுத்த வசனம், பின்பு அவர்கள் சாக்குகளை, அதாவது கண்கள், இது அவங்களுக்கு தெரியாத ஒண்ணு. கண்ணுக்கு ஆண்டவர் சில நேரத்தில் நடத்துற பாதை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர். இன்னைக்கு உன் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற காரியம், உன் கண்ணுக்கு முன்னாடி சிமியோன் கட்டப்படுவது, சில சூழ்நிலைகள் உன் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது நினைச்சு நீ அழலாம், கதறலாம். ஆனால் இது எல்லாம் நன்மையா மாற போகிறது. இது எல்லாம் உனக்கு களிப்பாய் மாற போகிறது. எனவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினேன். ஹல்லேலூயா. கண்ணீரு வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்திலாக்கும். நீங்க கவனிச்சீங்களா?
சிமியோனை கட்டினதுக்கு அப்புறம் இந்த சகோதரர்கள் அழுதுருப்பாங்க. ஆனா யோசேப்பு அழுதுட்டு தான் வந்து கட்டுறாரு. அவன் நமக்கு ஒரு வழி வந்து அழுவோம், ஆனா நமக்கு வழி வர்றதுக்கு முன்னாடி அவர் அழுவார். அதான் சொல்றார், என் ஜனத்தின் வேதனைய நான் அறிந்திருக்கிறேன், வேதனையை அறிந்திருக்கிறேன். யோசேப்பு அழுதுட்டு வந்துதான் சிமியோன சில பாதையில நடத்தினாதான் நாம் அந்த நன்மையை சுதந்திரிப்போனா அந்த பாதையில நடத்துவார். சில பிள்ளைங்க கீழே விழுந்து கை கால் அடிபட்டிருக்கும் போது வைத்தியர்கிட்ட கொண்டு போவாங்க. அந்த வைத்தியர் பிடிச்சு திருக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு அவங்க அப்பா அம்மா மேலேயும் கோவம் வரும், என்னை ஏமா இங்க கொண்டு வந்து. அப்பதான் பாஸ்டர் ஞாபகம் வரும், பாஸ்டர்கிட்ட போனா ஒரு ஜெபம் பண்ணி. ஆனா அந்த பேரண்ட்ஸ் அந்த பிள்ளைங்க அழுறதை பார்த்துட்டு சிரிச்சுட்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அழுதுட்டு இருப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு காசும் கொடுத்துட்டு வருவாங்க. ஏன்? பிள்ளையுடைய இந்த வலியை நான் சகிச்சுட்டா என் பிள்ளை நாளைக்கு நடப்பான். இதுதான் மனசுல இருக்கு, இதுதாங்க மனசுல இருக்கு. அப்பா அப்பா மகனா, கைகளை உயர்த்தி சத்தமாய் அப்பா ஓ மகன் நானும் மகள். கண்ணின் மணிதானே, கண்ணின் மணிதான், கண்ணின் கேட்கலாம். அப்படியே தானியத்தை கொடுத்து விட வேண்டியதானே. ஏன் சிமியோனை கட்டுவித்தான்? ஒரே பதில், நீ திரும்ப வரணும். இதான், நீ திரும்ப வரணும். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே இந்த முள்ளு? நீ திரும்ப வரணும். அவள் வழிகளை நான் முள்ளுகளால் அடைப்பேன், மதிலை எழுப்புவேன். அடுத்த வார்த்தை, நான் என் முந்தின புருஷன் இடத்துக்கு போவேன். ஏன் ஆண்டவரே இந்த நெருக்கம்? ஏன் ஆண்டவரே இந்த நன்மை கிடைக்கிறது மாதிரி இருந்து அப்படியே ஒரு லாக் பண்ணிட்டீங்க? ஏன் ஆண்டவரே எனக்கு இங்க செக் வச்சிட்டீங்க? நீ திரும்ப வா. 1000 லட்சங்கள் கோடி ஜனம் வந்தாலும் யோசேப்பின் கண்களுக்கு தன் சகோதரரை தெரியும். என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்தெடுத்தது சபையின் நடுவில் முக்கியமான இடத்தில் இருந்தல்ல, பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து. ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்லணும்னா, தேவன் அனுமதிக்கிற நெருக்கம் நம்மை நெருங்க வைப்பதற்கு, நெருங்க வைப்பதற்கு. ஹல்லேலூயா. திரும்ப வா, திரும்ப வரணும். ஒரு செக் வச்சுதான் விட்டுவாரு. ஏன்னா அவருக்கு நம்மளை பத்தி நல்லாவே தெரியும். ஆமென். நம்மளை பத்தி நல்லாவே தெரியும். அதனாலதான் எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துறார். எதுக்காக இப்படி எல்லாம் செய்கிறார்? அறிந்திருக்க வேண்டிய 5வது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். அவருடைய மன விருப்பம். அந்த மன விருப்பம் என்ன? ஆதியாகமம் 45வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில். இந்த யோசேப்புக்கு ஒரே ஆசைதான், என் உறவில் உள்ளவர்கள் என் பக்கத்திலே இருக்கணும், என் பக்கத்திலே இருக்கணும். ஏன்னா நாளைக்கு எப்படி இருக்கும், இனி உள்ள காலம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது, ஆனா யோசேப்புக்கு தெரியும். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். நான் உங்களை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று யோசேப்புக்கு தாங்க தெரியும் நாளைக்கு எப்படி இருக்கும்னு. இது எவ்வளவு மோசமா போகும், இது என்னவாய் மாற போகுது.
அப்போ அவர் பிராமிஸ் கொடுக்கிறார், நான் உங்களை பராமரிக்கிறேன், உங்களுக்கான யாவற்றையும் பராமரிக்கிறேன், நீங்க என்கிட்ட வந்துருங்க, எனக்கு சமீபமா இருக்கணும். எதற்காக இந்த உறவை கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்? பஞ்சகாலம் மட்டும் வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது மட்டும் தேவனிடத்தில் வந்து, ஒரு வியாதி வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, அல்லது ஒரு தேவை வரும்போது மட்டும் வந்துட்டு வாங்கிட்டு போறதுக்கா இல்ல, அவர் பக்கத்திலே இருக்கணும். தேவன் சீஷர்களை தெரிந்தெடுத்தது பிரசங்கிப்பதற்காக மட்டுமல்ல. முதல்ல எழுதப்பட்ட வார்த்தையே தம்மோடு இருக்க அவருக்கு ஆசை. எதுக்குங்க அந்த மாம்சமாகிய திரையை அவர் கிழிக்க ஒப்பு கொடுத்தது? எதற்கு? அந்த கிருபாசன தண்டையில நீ தைரியமா நெருங்கி வா, நெருங்கி வா, கூட இருக்கணும். இந்த உலகத்திலே நமக்கு இருக்கிற காலம் என்பது உபத்திரவ காலம், பாவம் நிறைந்த உலகம், பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகம். நாளை எப்படி இருக்கும் என்று தெரியாது. நான் எனக்கான ஓட்டத்தை முடித்து நித்தியத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் அவரால் நான் பராமரிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நான் தள்ளி போனால் எப்படி பராமரிக்கப்படுவேன்? இளையகுமாரன் தகப்பனை விட்டு தள்ளி போனான். அவன் என்ன நினைத்தான்? தகப்பனிடத்தில் உள்ளவை என்னிடத்தில் இருந்தால் நான் வாழ்ந்து விடுவேன் என்று நினைத்தான். ஆனால் தள்ளி போன பிறகுதான் உண்மையை புரிந்து கொண்டான். நான் தகப்பனிடத்தில் இருந்தால் மட்டும்தான் எனக்கு வாழ்வு என்று. நாம எல்லாரும் இப்படிதான் நினைக்கிறோம். ஆண்டவர் எனக்கு இது தந்துட்டார்னா, எனக்கு ஒரு நல்ல வீடை கட்டிட்டார்னா, எனக்கு ஒரு நல்ல வேலையை தந்துட்டார்னா, எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்துட்டார்னா நான் வாழ்ந்துருவேன். நமக்கு கொடுக்கப்பட்டது எல்லாம் நமக்கு அனுகிரகமா இருக்க வேண்டுமானால் அப்பா கூட இருக்கணும். இங்கே யார் அவரோடு வாசம் பண்ணுகிறார்களோ அங்கே அவர்கள் அவரோடு வாசம் பண்ணுவார்கள். எதுக்காக இவ்வளவு கடினமா நடத்தினது? எதற்காக? இந்த சகோதரர்களை எப்படி மாற்றினார் பார்த்தீங்களா? இந்த யோசேப்பு 20 வருடத்துக்கு முன்பதாக, 22 வருடங்களுக்கு முன்பதாக இதே சகோதரர்கள் சொன்ன செய்தியினாலே ஒருவன் அழுதான். அந்த செய்தி தான் என்ன? யோசேப்பு மரித்து விட்டான். அவர்கள் வாயாலேயே அதே தகப்பனிடத்தில் அனுப்பி சொல்லுங்க, யோசேப்பு உயிரோடு. அந்த செய்தியை கேட்டு அவன் தகப்பனுடைய ஆவி என்ன செய்ததா? உயிர்த்தது. நம் நிமித்தம் ஒரு காலத்துல துன்பம், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு வேதனை, வலி இருக்கலாம். ஆனா இந்த உறவு ஸ்ட்ராங் ஆகும் போது நாம போற இடத்துல ஆமென் உலர்ந்து போன நிலையில் இருக்கிறவர்கள் கூட உயிர்ப்பிக்கப்படும் அளவுக்கு நம்மை கொண்டு கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஒன்னே ஒண்ணுதான். ஏன் கடினமா நடத்துறார்? ஏன் கட்டு வைத்தார்? ஏன் பரீட்சை? ஏன் திரும்ப திரும்ப வர வச்சா? ஒன்னே ஒண்ணுதான். போயிடாதப்பா, போயிடாத, என் கூட இரு. கடைசி வரை அவங்க கூடவே இருந்தாங்க. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, ஏன் இப்படி நடத்துறார் தெரியுதா? ஆமென். தானியம் தந்து விடுவது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. ஆண்டவருக்கு விஷயமே நானும் நீங்களும் தான். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று பிதாவுக்கு முன்பாக போய் நின்று என்னையும் உங்களையும் நிறுத்தி சொல்ல அவர் விரும்புகிறார். சமீபமா இருக்கணும், கூடவே இருக்கணும், அவர் கூட இருக்கணும். அது நம்முடைய ஆசையா இருப்பதாக, அது நம்முடைய வாஞ்சையா இருப்பதாக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ என்ன ஆசை என்றும் எந்த நகம் பெருகின்றதே, ஆசை என்றும் எந்த நகம் பெருகுகின்றதே, ஆனந்தமாய் என்றும் வாழ வாஞ்சித்திடுதே. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? இயேசுவோடு இருக்கணும். இந்த பாடலை கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவுக்கு ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். பாடுங்க. இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவுக்கு ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். ஆமென். ஆசை என்றும் எந்த நகம் பெருகின்றதே, ஆசை என்றும் எந்த நகம் பெருகின்றதே,
ஆனந்தமாய் என்று வாழ வாஞ்சி தேடுதே. ஆமென். இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம். ஆமென். ஆமென். போக்கினாரின் பாவமெல்லாம் தாம் மறித்ததா, நீக்கினாரின் சாபமெல்லாம் தாம் சுமந்ததா. ஹல்லேலூயா. எண்ணவேவும் ஸ்நேகமுள்ளில் பெருகிடுதே. மன்னவாவும் கூட வாழ என்று கூடுமோ. ஆமென். மாட்சி மிகும் நாட்டிலே நான் வாசம் செய்திட, மாசிறந்த வீடனக்காய் ஆயத்தமாக. Glory. ஆமென். கைகளால் கட்டிடதோ நித்திய ராஜ்யமே. ஹல்லேலூயா. கண்டிடவே ஆசையோடு காத்திருக்குதே. சொல்லுங்க. அன்று தீரும், அன்று தீரும் எந்த கஷ்டம் லோக மண்ணிலே, அன்று நீங்கும் எந்த துக்கம் யாவும் நிச்சயம். ஓரபலா கமதனரே. ஹல்லேலூயா. அன்று சுத்த நின்று உன்னை பாடியாக்கவே. ஆமென். என்று அண்ணால் வந்து சேரும் எந்த நேசுவே. ஒரே சத்தமாய் நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, பொண்ணு காந்தனே, அல்ல தீர்க்க என்று வாரி ஆத்மநேசரே. ஓ ராகபலமஷே கபதனரா. ஆமென். எல்லையில்லா ஆனந்தமாய் வீணைகள் ஏந்தி. Glory. அல்லேலூயா. கானம் பாடி வானில் வாழ்ந்திட. சந்தோஷமாய் நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, பொண்ணு காந்தனே, அல்லல் தீர்க்க என்று வாரி ஆத்மநேசரே. கபலமதனரே கடரலரா. ஆமென். எல்லையில்லா ஆனந்தமாய் வீணைகள் ஏந்தி. Glory. அல்லேலூயா. கானம் பாடி வானில் வாழ்ந்திட. ஆமென். இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம். ஹல்லேலூயா. 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 Glory. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. இயேசுவோடு சேர்ந்திருப்பது. ஆமென். அவரோடு அண்டிக் கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள். பிரியமானவர்களை, தேவனால் பராமரிக்கப்பட நாம் மாத்திரமல்ல, நம் குடும்பம் மாத்திரமல்ல, நமக்குள்ள யாவும் பராமரிக்கப்பட அவருக்கு சமீபமாயிருப்பது அவசியம். இதற்காகவே இப்படி நடத்துகிறார். அவருடைய ஆசை எல்லாம் நானும் நீங்கள் அவருக்கு சமீபமா இருக்கணும். இயேசுவை விட்டு தூரம் போயிடக்கூடாது. இயேசுவை விட்டு தள்ளி போயிடக்கூடாது. எந்த நிலையிலும் யாருக்காகவும் எதற்காகவும் இயேசுவை விட்டு தூரம் போகாத வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சமீபமா, சமீபமா. ஆண்டவர் நான் அதை விரும்புறேன்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? நல்லா நடத்துறீங்கப்பான்னு சொல்ல முடியுமா? என்ன நல்லா நடத்துறீங்கப்பா, என்னை எப்படி நடத்தணுமா அப்படி நடத்துறீங்கப்பா. இது புலம்பல் அல்ல, புதையல். சொல்லுங்க, இது புலம்பல் அல்ல, இது புதையல். நல்லா நடத்துறீங்கப்பா, எனக்கு உங்க கூட இருக்கணும் அந்தியம் வரே ஆச்சோடு மதி இயேசு என்றே கூட மதி ஆச்சோடு மதி ரெண்டு கைகள் அப்படி விரித்து இயேசுவின் கூடுள்ள ஆனந்தமே
ரேலே மாமாதனரே அன்பேருந்த கைகளா மாதுரியமேறும் மொழிகளா சொல்லுங்க. ஒற்றைக்கு விடுக இல்ல, ஒற்றைக்கு விடுக இல்ல. ஆமென். ஒற்றைக்கு வீடு அப்படியெல்லாம் விட மாட்டாருப்பா. ரத்த உறவு பாயுது. ஆமென். அந்தியம் வரே இயேசு என்று கூட யோசேப்பு சிமியோனை அவங்க கண்ணுக்கு முன்னாடி கட்டும்போது மனசெல்லாம் கொஞ்சம் வலிச்சிருக்கும். ஆனா அவங்களுக்கு தெரியல பின்னாடி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் உண்டு பண்ணி வைத்தவைகள் ஒரு கண்ணும் காணவில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கான சர்ப்ரைஸை கர்த்தர் வச்சிருக்கிறார். என் கண்கள் அதை பார்க்க போகிறது. நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. லவ் யூ பான்னு சொல்லுங்க. என்ன சூப்பரா நடத்துறீங்க பான்னு சொல்லுங்க. என்ன நடக்க வேண்டிய வழியில நடத்துறீங்க. இப்போ ஆண்டவரே, நீங்க செஞ்ச எல்லாமே எனக்கு நன்மைக்காக, எனக்கு நன்மைக்காக. ஆண்டவரே, இந்த நாளில் நீங்க வெளிப்படுத்தினீங்க. என்ன ஏதோ வாங்கிட்டு போக நீங்க கூப்பிடல. உங்களுக்குள்ள என்னை குறித்த தரிசனம் இருக்கிறது. உமக்குள்ள என்னை குறித்த தரிசனம் இருக்கிறது. உன் வாழ்க்கை கொடிய பஞ்சமா இருக்கலாம், ஆகாரம் கூட இல்லாத நிலையா இருக்கலாம். ஆனால் அவருக்குள்ளே உன்னை குறித்த தரிசனம் இருக்கிறது. இதை நீ இந்த நாளில் அறிந்து கொள். இதை நான் எப்படி அறிய? அந்த இரத்த உறவு இருக்குல்ல, இது ஒன்று போதாதா? இது ஒன்று போதாதா? இது ஒன்று போதாதா? ஆமென். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அந்த தரிசனத்தை நிறைவேற்றதா என்னை இப்படி நடத்துறீங்கன்னா இப்படியே நடத்துங்கப்பா. அந்த தரிசனத்தை நிறைவேற்றதா என்ன நடத்துறீங்கன்னா, என்னை குறித்த உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றதா, உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றதா என்ன நடத்துறீங்கன்னா, ஆண்டவரே நான் தடுக்கல, நான் தடுக்கல. நான் உங்களை நம்பி என்ன சரண்டர் பண்றேன். அந்தியம் வரே ஆச்சுடுமதி இயேசு என்றே கூட க்ளோரி. அந்தியம் வரே ஆச்சுடுமதி இயேசு. ஒரு விஷயம் கூட, இயேசுவின் கூடுள்ள, இயேசுவின் கூடுள்ள ஆனந்தமே ஆமாரோடு சேர்ந்திருந்தால் பயமில்லையே. இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆமாரோடு சேர்ந்து அன்பேருந்த கைகளால், அன்பேருந்த கைகளால் அற்புதமாய் நடத்திடோ. ஆமென். ஒற்றைக்கு விடுகையில்ல, மடுத்து மாறுகையில்ல, மடுத்து மாறுகையில்ல. அந்தியம் வரே ஆச்சுடுமதி இயேசு. ஆண்டவரே, கம்ப்ளீட்டா உங்களை சார்ந்திருக்கிற ஆண்டவரே, உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே, நான் நம்பி இருக்கிறேன். எனக்கு நன்மைக்காகவே நீங்க நடத்துறீங்க. இந்த சிமியோன்
சிமியோனை கட்டுறது கொஞ்சம் வலிக்கும். ஏன்னா சிமியோன் பேர் வச்சது லேல் சொல்றாங்க, என் சிறுமையை கேட்டருளி, நான் அற்பமா எண்ணப்பட்டதை கேட்டருளி கர்த்தர் எனக்கு தந்தார். பல நேரத்தில் நமக்கு தேவன் தந்ததையே சில நேரத்தில் ஆண்டவரே அனுபவிக்க விடாம கொஞ்சம் அப்படி பிளாக் பண்ணி வைக்கிறது மாதிரி நமக்கு தோணும், கட்டி வைக்கிறது மாதிரி இருக்கும். அது எதுக்கு தெரியுமா? நாளைக்கு அதே எந்த இடத்துல நீ தானியத்துக்காக வந்து நின்னாயோ அதே இடத்துல யோசேப்போடு கூட பந்தியில இருக்கணும். அதே இடத்துல யோசேப்போடு கூட பந்தியில இருக்கணும். எந்த இடத்துல நீ தானிய இப்படி கை நீட்டி வந்து நின்னல்ல, அவருடைய பார்வை என்ன தெரியுமா? அவருடைய தரிசனம் என்ன தெரியுமா? அந்த யோசேப்பின் அரிக்கட்டுக்கு முன்னாடி மீதி எல்லாம் விழுந்து வணங்குவது. அவருடைய ஆசை என்ன தெரியுமா? யோவான் ஒரு காட்சியை கண்டான். அங்கே சிங்காசனத்துக்கு முன்பதாக மூப்பர்கள் எல்லாம் சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினர். இந்த தரிசனத்தில் நம்ம இணைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விசுவாசித்து அவரை ஆராதிக்கிறோம். நாளைக்கு அவரை முகமுகமாக தரிசித்து அவருக்கு முன்பாக விழுந்து வணங்கி, ஆமாம், இதுக்கு தாங்க நடத்துறாரு. சில நேரத்தில் கடினமா செயல்படுறது மாதிரி இருக்கும், ஆனா உள்ள ஃபுல்லா பாசம். அப்பா, பாசத்துல தான் நீங்க என்ன திட்டுறீங்கப்பா, பாசத்துல தான் நீங்க என்ன கட்டுறீங்கப்பா, பாசத்துல தான் நீங்க என்ன தட்டுறீங்கப்பா. எல்லாமே அன்பினால, அன்பினால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, அற்புதமான கிரியைகளுக்காக, அதிசயமான செயல்களுக்காக நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு. ஆமென். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர், உங்க கிருபை பெரியது. கிருபையாய் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து உம்மை பாட, துதிக்க, ஆராதிக்க வைத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் நல்லவர். எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபை அதை வர்ணிக்க வார்த்தை இல்லப்பா. எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நன்மையானவைகளை செய்து வருகிறீர் ஆண்டவரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா, உம்முடைய கிருபை பெரியது. அந்த தெய்வீக உறவை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இதிலே நாங்கள் தொடர நிலைத்திருக்க ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு சமீபமா இருந்தால் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் பராமரிக்கப்படுவோம் ஆண்டவரே. கர்த்தாவே, காக்கப்படுவோம் ஆண்டவரே. உமக்கு சமீபமாய் இருந்து உமோடு ஐக்கியத்துல, உமோடு இருக்கிற உறவுல பலப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக நீங்க நடத்துங்க ஆண்டவரே. வருகிற புதிய மாதம் உடைய பிள்ளைகளுக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. எல்லாருடைய எல்லா தேவைகளை சந்திங்க. ஒவ்வொரு வீட்டிலும் மகிழ்ச்சியின் சத்தம், துதியின் சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஆண்டவர் கேட்பதாக என்று செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரை உங்க மறைவில் வைத்து காத்துக்கோங்க. வெளியூர்ல, வெளிநாடுகளில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களையும் பாதுகாத்திருளும், ஆசீர்வதியும், கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். எல்லா மகிமை கனம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.